Second sum test for the commutative property of union and intersection of the sets P equal to x such that x is a real number between 2 and 7 and Q is x such that x is an irrational number between 2 and 7. Okay, we will work out on the board. First you have to know the meaning of real number and irrational number. Real number is a collection of all sets. What are the sets? Natural number and whole number and integer, rational and irrational. All the one in real number. நம்பர்னா என்ன அப்படின்னா ஒரு நம்பரை ஒன்றால் இந்த நம்பரில் என்ன ப்ளேஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா தட் இஸ் அ ரியல் நம்பர். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் அ பி செட்டு? P set is a x such that x is a real number between 2 and 7. ஓகேவா? ஸோ இப்போ x is a real number between 2 and 7 அப்படின்னா ஸோ பிட்வீன் சொல்லும்போது இந்த 2வும் இந்த 7ம் எடுக்கக்கூடாது. கரெக்டாக? பிட்வீன் 2 and 7. ஸோ வாட் ஆர் த இன் பிட்வீன்? 3, 4, 5, 6. So 3, 4, 5, 6. So 3, 4, 5, 6 எழுதியாச்சு. What are the in between numbers? For example, here 2.5 is there. So that also in that set. Okay, va? Next. Here, what is it? 3.5. That also in that set. Similarly we can write up to 7. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்குது. ஸோ சம் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நான் இதோட ட்ரா பண்ணிக்கிறேன். க்யூ செட்டு. வாட் இஸ் அ க்யூ செட்டு? க்யூ செட் இஸ் அ எக்ஸு சச் தட் எக்ஸ் இஸ் அ irrational number between 2 and 7. Okay, 2 and 7. So again irrational number is also in the real number. How means அப்படின்னா so what is the irrational number? The irrational number na என்ன மீனிங் அப்படின்னா ரூட் வச்ச நம்பர். இப்போ ரூட் நம்ம in between 2 and 7 அப்படிங்கிறனால ஸோ நான் √3 √4 ஸோ எல்லா நம்பருமே ரூட் வச்சு எழுதிக்கிறேன். √3. ஸோ √3 உடைய ஆன்சர் என்ன? 1.732 which is less than 2. ஸோ அதனால் என்ன பண்ணக்கூடாது? you don't take this one. Then √4 na 2 into 2. ஸோ அப்போ ஆன்சர் 2. it is also not include the set. so you have to remove this one. And √5. so it is obviously above the 2 point. so you have to take this also, this one and this one. okay va? Next √8. it is also irrational number. okay, next √9. what is the √9? √9 is the answer is 3. so you don't take because it is in that rational number. okay va? rational numberல இருக்கு. so they ask only the irrational number, so don't take. then √10. okay va? so இந்த மாடம் நம்பர் போயிட்டே இருக்கு. √10, √11, √12, √13. ஸோ இந்த மாட்டம் நம்ம ரைட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுறேன்,
இதையும் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ ஃபைனலாக என்ன ஆன்சர் நீ மீன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ ரேஷ்னல் நம்பர் ரியல் நம்பர் அப்படின்னா அதில் வந்து ரேஷ்னல், இர்ரேஷ்னல், ஹோல் நம்பர் எல்லாமே இருக்கும். கரெக்டாக? இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ இப்போ இர்ரேஷ்னல் நம்பர்னால் எதெல்லாம் வரும்? இந்த கியூ செட்லாம் நம்ம கேன்சல் பண்ணது போக பேலன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து ரைட் பண்ணிக்க வேண்டியது தான். வரைக்கும் நம்ம போட்டது ரஃப் ஒர்க்கு. ரியல் நம்பர் அப்படின்னா ரியல் நம்பரில் எந்த நம்பரெல்லாம் பிளாட் பண்ண முடியுமோ அது எல்லாமே ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ லெட்டஸ் கன்சிடர் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஸோ இந்த இன்பிட்வீனில் நம்பர் கலெக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா நிறையா இருக்கும். ஸோ இதை மட்டும் நான் எடுத்து கன்சிடர் பண்ணி சம்ம மூவ் பண்ணுறேன் அப்படின்னு தான் மீனிங் இருக்குது. ஸோ அப்போ P ஈக்குவல் டு what is the டெஃபினேஷன் வந்து என்ன சொல்லிக்க எப்படி டிஃபைன் பண்ணியா 2 to 7 இருக்கிற இன்பிட்வீன் நம்பர் ஆஃப் ரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்தனா 3, 4, 5, 6 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரியல் நம்பருக்குள்ளே எதுவும் இருக்குது, இர்ரேஷ்னல் நம்பர் இருக்குது. இர்ரேஷ்னல் நம்பர்னால் என்ன அப்படின்னா எக்ஸாக்டாக ரூட் வேல்யூ எடுக்க முடியாத நம்பர் எல்லாமே இர்ரேஷ்னல் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ √2 அப்படின்னா 1.414, √3னா 1.732, √4னா 2. ஸோ நமக்கு கொஷின் எங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது? பிட்வீன் 2 and 7 அப்படிங்கிறனால 2 ஆஃப்டரில் என்ன வருது? 2.23 √5. ஸோ அப்போ நான் 2 ஆஃப்டரில் எது வருது? 2 தான் எடுக்கக்கூடாது. 2 ஆஃப்டரில் என்ன இருக்குது? 2.23 இருக்குது. ஸோ அதனால் அந்த 2.23 பேர் தான் என்னது? √5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னது? √6ஓட வேல்யூ 2.244. ஸோ அப்போ 2.244 எங்கே இருக்குது? இங்கே இருக்கிறனால தட் நேம் இஸ் √6. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் √7ஓட வேல்யூ 2.64. that also inside of the in between of the 2 and 7. ஸோ அந்த நம்பர் பேர் √7. ஸோ நான் இதை மட்டும் கன்சிடர் பண்ணி சம்ம மூவ் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் Q. Q is a set of all irrational number between 2 and 7. ஸோ 2 and 7ல் நான் என்ன பண்ணுறேன்? இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ரூட் வந்து 1க்கு ரூட் எடுத்தோம்னா 1 தான் ஆப்வியஸ்லி. ஸோ அப்போ இதை எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இதையும் எடுக்கக்கூடாது. ஏன் மிஸ் இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் அ ரேஷ்னல் நம்பர். இந்த நம்பர் பேர்லாம் என்னது அப்படின்னா ரேஷ்னல் நம்பர். ஏன்னா எக்ஸாக்டாக ஆன்சர் வருது இல்லையா? எக்ஸாக்டாக ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம அதை எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்க ஏன் மிஸ் அப்படின்னா பிகாஸ் தோஸ் நம்பர்ஸ் நேம் இஸ் ரேஷ்னல் நம்பர். The set of all Q is a set of all irrational number. So you have to take irrational number √2, √3, √5, √6, √7, √8 etc. அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதில் நான் எதையும் கட் பண்ணிடுறேன் அப்படின்னா √2, √3. பிகாஸ் the question is what is it? Irrational number between 2 and 7. Between 2 and 7 சொன்னனால it is a below 2. ஸோ அப்போ √2 வேல்யூவையும் கட் பண்ணிடுறேன். √3 வேல்யூ வருது இல்லையா? இது பிலோ 2னால இது ரெண்டும் கட் ஆகி what is it? √5, √6, √7, √8 எல்லாம் above 2 point. ஸோ அதனால் நான் இதை மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த கன்சிடர்னு வேர்டு எழுதுனனால தான் நான் இதை லிமிட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ வாட் இஸ் த கொஷின்? P union Q. what is a P union Q? ஸோ யூனியன் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம்? செட்டு ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் P union Q எடுத்தாலும் திஸ் இஸ் அ ரஃப் ஒர்க். ஓகேவா? இதெல்லாம் என்னது? ரஃப் ஒர்க்கு. Q union P எடுத்தாலும் ஆப்வியஸ்லி இந்த போத் ஆன்சர்ஸ் ஆர் சேம். So அப்போ commutative property is true in union of sets. Next, similarly we have to do the intersection part. What is the intersection part? P intersection Q அப்படின்னா what is the answer? √5 is a common, √6 is a common, √7 is also common. Because what is that?
இந்த க்யூ செட்டே காமனாக வரும். ஏன் மிஸ் அப்படின்னா ரியல் நம்பருக்குள்ளே இந்த பி செட்டுங்கிறதுக்குள்ளே எது வருது, இரேஷனல் நம்பருங்கிற வேர்டும் ஆட்டோமேட்டிக்காக அதில் கண்டெயின் ஆகிருக்கிறனால இரேஷனல் நம்பர் மட்டுமே வச்சு வர செட்டு க்யூ தான். இப்போ க்யூ இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பார்ட். ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ அப்போ commutative property is true in union of sets. ஸோ P intersection Q, P intersection Qவில் what is a common, irrational number எல்லாமே காமனாக தான் வரும். ஸோ இப்போ ஆன்சர் what is it, √5, √6, √7. Then Q intersection B, that also √5, √6, √7. Therefore commutative property is true. Is true in intersection of sets. ஓகேவா? ஸோ லெட்டஸ் கன்சிடர்னு சொல்லும்போது இந்த சம் மேபி ஈஸியாக இருக்கும். இந்த ஹோல் செட்டையும் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்கும். அதனால் ஸோ ஐ கன்சிடர் திஸ் ஒன்லி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் ஜஸ்ட் 2 to 3க்குள்ளே இருக்கிற இரேஷனல் நம்பர் மட்டும் தான் எங்களுக்குள்ளே ரைட் பண்ணியே இருக்கேன். ஸோ இதே மட்டும் 3 ஆஃப்டர் போனால் நிறைய இருக்குது, 4 ஆஃப்டர், 5 ஆஃப்டர், 6 ஆஃப்டர் போனோம் அப்படின்னா நிறைய இரேஷனல் நம்பர் இருக்குது. ஸோ அந்த மட்டும் இரேஷனல் நம்பர்லாம் இதில் பி செட்டில் எழுதும்போது அந்த இரேஷனல் நம்பர்லாம் ஆட்டோமேட்டிக்கலி ஹேவ் டு ரைட் இன் அ க்யூ செட் ஆல்சோ. ஓகேவா? ஸோ அப்போ நம்பரோடைய கவுண்டிங் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இதை மட்டும் கன்சிடர் பண்ணி சம்மை மூவ் பண்ணேன். ஓகேவா? ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் ஆஸ்க் டு மீ. ஸோ இன்றைக்குரிய ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை கிளாஸ் ஒர்க்கில் ரைட் பண்ண, ஸோ போர்டில் ரைட் பண்ண எல்லா சம்ஸையும் யூ ஹேவ் டு ரைட் இன் யுவர் நோட் வித் நீட்லி ஆஸ் வெல் அஸ். இன்றைக்கி நம்ம ஹோம்ஒர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த சம் கொடுத்துருக்கோம்? ஃபஸ்ட்டு சம்மில் இந்த செகண்ட் ஒன் P intersection Q intersection S மட்டும்தான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி we done. Okay students, thank you.